ஒரே சீசன்ல 3வது கேப்டனா மாத்திருக்காங்க புனேரி பல்டன் டீம். அது என்ன அப்டேட், யார் அந்த புது கேப்டன் தெரிஞ்சுக்கலாம். கூடவே பெங்கால் வாரியர்ஸ்ல பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ரைடர் இப்போதைக்கு ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு, அந்த நியூஸும் சொல்லிடுறேன். அண்ட் தமிழ் தலைவாசுல மாசானா முத்து லாஸ்ட் மேட்ச் சப்ஸ்டியூட்ல கூட இல்ல. மாசானா முத்துக்கு என்ன ஆச்சு? அண்ட் தமிழ் தலைவாசுல சேரலாதன் அண்ணாவை ஒதுக்குறாங்களா இன்னொரு கோச் அண்ட் கூடவே சிஇஓ, என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ் தலைவாஸ் கேம்ப்ல, இந்த மாதிரியான டீடைல்ஸ் நிறைய இந்த வீடியோல உங்களுக்காக இருக்கு. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிஷங்க. Hello every friends, 1 minute please. So friends, Pro Kabaddi League Season 11 இந்த தமிழ் தலைவாஸ் பத்தின அப்டேட் இல்ல அந்த நியூஸ் அந்த விஷயம் என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மற்ற எல்லா விஷயங்களையும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். புனேரி பல்டன் டீம். ஸோ புனேரி பல்டனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். அவங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸும் கூட. அதற்கு முக்கியமான ரீசன் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அஸ்லம் இனம்தர் அவர் தான். அஸ்லம் இனம்தாரை பொறுத்த வரைக்கும் அந்த டீமை ஒரு கேப்டனா சூப்பரா கொண்டு போயிட்டு இருந்தாரு. பட் இப்போ அஸ்லம் இனம்தார் கிடையாது டீம்ல, அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அஸ்லம் இனம்தார் இல்லாத ரீசன்னால ஸோ அவங்க பங்கஜ் மொஹிதேவை கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணி ஆரம்பிச்சாங்க. பங்கஜ் மொஹிதேவும் ஃபர்ஸ்ட் மேட்சே வின்னும் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா போக போக பங்கஜ் மொஹிதேவோட கேப்டன்சியின் கீழும் இவங்களால வின் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் டிசப்பாயின்மெண்டான விஷயம். எந்த அளவுக்கு அப்படின்னா புனேரி பல்டன் ஒரு ஸ்ட்ராங்கான டீம், அவங்க ஜெயிக்கிறதே கஷ்டம் நினைக்கிறப்போ எல்லா சின்ன டீம்ஸும் அவங்களை அடிச்சுட்டு போனாங்க. அந்த மாதிரி புனேரி பல்டன் டக்குன்னு மாறிட்டாங்க. என்னடா இது இந்த நிலைமையா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யங் பிளேயரான ஆகாஷ் ஷிண்டே அவரை கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சோ புனேரி பல்டனோட 3வது கேப்டன் ஆகாஷ் ஷிண்டே இந்த சீசன்ல மட்டுமே. சோ இப்பவே தெரிஞ்சிருச்சு புனேரி பல்டனோட டீம்ஸ் கொலாப்ஸ் ஆகி நிக்குது அப்படிங்கிறது. மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் புனேரி பல்டன். கண்டிப்பா இந்த டீமை வச்சு அவங்களால என்ன பண்ண முடியும் தெரியல, முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணுவாங்க. அந்த டீமை நம்ம குறைச்சே மதிப்பிட முடியாது. சோ புனேரி பல்டனோட 3வது கேப்டனா இப்போ ஆகாஷ் ஷிண்டே அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. மேபி பங்கஜ் மொஹிதே ஆகாஷ் ஷிண்டே மாத்தி கேப்டன்சி பண்ணலாம் பேஸ்ட் ஆன் த டீம்ஸ், ஆப்போனன்ட் டீம்ஸ், பேஸ்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ இது ஒரு பக்கம் இருக்க. அப்படியே பெங்கால் வாரியர்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா பெங்கால் வாரியர்ஸ் ஒரு பிளேயரை சைன் பண்ணி உள்ள எடுத்திருந்தாங்க. நம்ம முன்னாடி வீடியோஸ்லயுமே அதை பத்தி அப்டேட் போட்டிருந்தோம். சித்தேஷ் அப்படிங்கிற ஒரு பிளேயர், லெஃப்ட் கவர் பிளேயர். சோ அவரை சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க ஃப்ரம் மகாராஷ்டிரா. யாருக்கு ரீப்ளேஸ்மெண்டா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. சோ அது யாருன்னு இப்போ அதுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மிகப்பெரிய தேங்க்யூ போஸ்டர் போட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சுஷில் அப்படின்னு சொல்லிட்டு, சுஷில் கம்ப்ரைக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருந்தாரு. அவர் ஒரு ரைடர், நல்லாவே ரைடிங் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் தான் கொஞ்சம் பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாரு ஆரம்பத்துல. பெங்கால் வாரியர்ஸ்ல மணிந்தர் சிங் அண்ட் நிதின் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காதப்போ, ஃபார்ம்ல இல்லாதப்போ. சோ அந்த சுஷிலுக்கு இப்போதைக்கு இன்ஜுரி, அதனால அவர் ரூல்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு பெங்கால் வாரியர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த சுஷிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தர், ஆப்பிரிக்கன் வம்சாவளி, ஆப்பிரிக்கா ட்ரைபல் அந்த ஒரு இதை சேர்ந்தவங்க. பட் இந்தியாவில தான் இருக்காங்க. அந்த வம்சாவிலிருந்து பிகேஎல் ஆடுற முதல் பிளேயரும் இவர் தான். சோ அவருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட் எனக்கு ஏற்பட்டுச்சு. பட் அது இன்ஜுரி, அதை விட்டு வைக்காத கபடியில யாரையுமே. அதுதான் சுஷிலுக்குமே நடந்திருக்கு. பட் கம்பேக் கொடுப்பாரு அடுத்த சீசன் அப்படின்னு நம்ம நம்புவோம். சோ இதுதான் பெங்கால் வாரியர்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட் அப்டேட். அண்ட் இது இல்லாம எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் காத்துட்டு இருக்கு நம்ம ப்ரோ கபடி அண்ட் கபடி யூனிட்டை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்காக அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு இதோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த அப்டேட்ஸ். இதுக்கப்புறமா தமிழ் தலைவாஸ்க்குள்ள என்ட்ரி ஆகும். புனேரி பல்டன் மாதிரி தமிழ் தலைவாசுமே 3 கேப்டன்ஸை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி 4 கேப்டன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நரேந்தர் கண்டோலா தான் இப்போதைக்கு கேப்டனா இருக்காரு இல்லையா. சோ போன மேட்ச் பாத்தீங்கன்னா நரேந்தர் கண்டோலா கிடையாது கேப்டன், சச்சினை கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. பிகாஸ் நரேந்தர் கண்டோலாவுக்கு இப்போ ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் ஃபர்ஸ்ட் நம்மளோட கேப்டன் சாகர் ராத்தி இன்ஜுரி காரணமா வெளியேறி போய் அங்க அடி விழுந்துச்சு தமிழ் தலைவாசுக்கு. அங்க இருந்து இப்ப வரைக்கும் இன்னும் எல்லாமே இருக்காங்க. அந்த அளவுக்கு அடி, அது பலமான அடி சாகர் ராத்தி இல்லாதது. அதுக்கப்புறமா சாகில் குலியாவை கேப்டன் ஆக்குறாங்க. சாகில் குலியாவோட பர்ஃபார்மன்ஸ் வரல, அவரை தூக்கிட்டு வெளியே போட்டு சச்சின் கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் வரல, அவரையும் வெளியே எடுத்துட்டு நரேந்தர் கண்டோலாவை கேப்டன் அப்பாயிண்ட் பண்ணாங்க. இப்ப நரேந்தருக்கு இன்ஜுரி, அவரும் வெளியே போயிட்டாரு. இப்ப சச்சினை கேப்டனா போட்டிருக்காங்க. சச்சின் எதுவுமே பண்றது கிடையாது. தமிழ் தலைவாசிலுமே இந்த கேப்டன்சி இஷ்யூ இருக்கு. தமிழ் தலைவாசை இந்த இன்ஜுரி பெருசா பாதிச்சிருக்கு இந்த சீசன் தமிழ் தலைவாஸ் ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்கு நான் மத்த யாரையும் குறை சொல்ல மாட்டேன். இன்ஜுரி ஒரு மிகப்பெரிய ரீசன் அப்படிங்கிறத நான் முன்னெடுத்து வைக்கிறேன். சாகர் இருந்திருந்தா இந்த டீம் வேற மாதிரி இருந்திருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய மிஸ். இப்ப நரேந்திரமே இல்ல ஃபார்ம்ல இருக்கிற ஒரு பிளேயர். எப்போ நரேந்திர வருவாருன்னு கேட்டீங்கன்னா வந்துருவாரு கூடிய சீக்கிரம். அடுத்த லைக் என்ட்ரி கொடுத்துருவாரு நம்பிக்கை இருக்கு. இப்போதைக்கு அவர் ரெஸ்ட் தான் கொடுக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு இன்ஜுரிலாம் நல்லா தான் இருக்கு.
இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க, நரேந்தர் வந்துருவாரு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் தலைவாசை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோஸை பாருங்க. அது நீங்க எனக்கு கொடுக்குற சப்போர்ட். அண்ட் சென்னை பீப்புள், ஸோ இப்போ ஃபெங்கல் சென்னை கிட்ட வந்துருச்சு. ஸோ எல்லாரும் சேஃபா இருங்க. நாட் ஓன்லி சென்னை, ஃபெங்கல் எங்கெல்லாம் பாதிக்கிறதோ ஸோ எல்லாருமே சேஃபா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அந்த தமிழ் தலைவாசை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி தெலுங்கு டைட்டன்ஸை பத்தி ஒரு சின்ன ட்ரிவியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் தெலுங்கு டைட்டன்ஸ் PKL சீசன்ல டெபியூட் ஆகி ஒரே சீசன்ல 9 போட்டிகளை வின் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த PKL சீசன் லெவல் தான் வின் பண்றாங்க. அந்த ரெக்கார்ட் இப்போ அவங்க பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு தமிழ் தலைவாஸ்க்குள்ள என்ட்ரி ஆகிறேன். தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் தோத்துருப்பாங்க. நான் டீம்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்றேன், பட் லைட்டா தொட்டுட்டு போயிடுறேன். டீம்ஸ்ல வந்து சச்சின் பாயிண்ட் எதுவுமே எடுக்கல, ரோனக் பாயிண்ட் எடுக்கல, மொயின் சஃபாகி 10 ரைட் பிளஸ் ஒரு டேக்கிள் பாயிண்ட் எடுத்திருந்தாரு, நிதேஷ் ஆஷுஷுவல் 5 பாயிண்ட் எடுத்திருந்தாரு, அண்ட் சப்சிடா வந்து சௌரப் 2 பாயிண்ட், சந்திரன் ரஞ்சித் அண்ணா வந்து 4 பாயிண்ட்னு சொல்லிட்டு டீம் இந்த மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்துச்சு. ஒரு பக்கம் ஹரியானா ஸ்டீலர்ஸோட ராகுல் சேத்பல் சம்பவம் பண்ணி முடிச்சு விட்டாரு. அண்ட் அந்த பக்கம் ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் 23 புள்ளிகள் வரைக்கும் எடுத்திருந்தார். தமிழ் தலைவாஸ் 16 ரைட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் எடுத்திருந்தார் நினைக்கிறேன். கேப்டனா அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருந்த சச்சின் பாயிண்ட்ஸே எடுக்கல. அது எனக்கு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். தமிழ் தலைவாஸ் ஏன் சச்சினை திரும்ப திரும்ப ட்ரை பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அது வந்து சேரானாவோட முடிவா இல்ல உதயகுமார் அண்ட் சிஇஓட முடிவாங்கிறதும் இப்ப பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. எனக்கு ரஞ்சித் ராணா கேப்டனா போட்டு அவரை லீட் பண்ண விடுங்க, கண்டிப்பா அந்த டீம் சூப்பரா இருக்கும். அண்ட் கூடவே மொயின் சஃபாகியை உள்ள இறக்கி விடுங்க. மாசானமுத்துக்கு இன்ஜுரி நான் கேள்விப்பட்டேன். மாசானமுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்றப்போ சம் நிகழ் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் அவர் ரெஸ்ட் பண்ணப்பட்டார்னு ஒரு தகவல் இருக்கு. அது கூடிய சீக்கிரம் ரெடியாகி வந்துட்டாருன்னா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். நான் மாசானமுத்தோட பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் மேட்ச் அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. அது இல்லாம டிஃபெண்டர்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து ஒரு சில பிரச்சனைகள் தமிழ் தலைவாசலா போயிட்டு இருக்குங்க. சேரானாவை வந்து எல்லாரும் சேர்ந்து ஒதுக்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு லாஸ்ட் மேட்ச். அதாவது பிளேயர்ஸ் கிட்டே அவர் பேசல, பிளேயர்ஸ் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அது இல்லாட்டி அங்க உதயகுமாரும் அண்ட் சிஇஓவும் இப்ப பெஞ்ச்ல உட்காந்துருக்காங்க. அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பிளேயர்ஸுக்கு போதே தவிர சேரானா ஏதோ ஒரு மூலையில சும்மா உட்காந்துருக்கிற மாதிரி தான் இருக்கு. முன்னாடியே சொல்லியிருந்தோம், சேரானா மட்டும் தான் மேட்ச் அப்போ பிளேயர்ஸ் கூட பேசுவாரு, அவர் தான் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மேக் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி எல்லாமே நடந்துருந்துச்சு. பட் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு. ஏன் தமிழ் தலைவாஸ் இப்படி ஆயிட்டாங்க, தமிழ் தலைவாஸ் சிஓ இப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஆயிடுச்சு. எல்லா கோச்சிக்குமே ஒரு கட்டத்துல வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் ஆகலாம், அவங்களுக்கு தோல்விகள் ஏற்படலாம். பட் அவங்களோட டேலண்ட் மேல நம்பிக்கை வச்சு அவங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா தான் அவங்களோட ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகும். பட் இப்போ நடந்திருக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சேரானா ஒழுங்காவே பண்ணலப்பா, நீ அவ்வளவுதான், வா வெளியே வா, நீ எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி இவங்க இப்ப தமிழ் தலைவாஸ் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்களோங்கிறது என்னோட ஒப்பீனியன். அது நேற்று மேட்ச்ல கிளியரா வந்து தெரிஞ்சிருந்துச்சு. எந்த ஒரு பிளேயர் கிட்டையும் சேரானா வந்து சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க எடுக்கிறாங்களா இல்ல அவர் சொல்ல விடுறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த பிரச்சனை மட்டும் நீடிச்சது அப்படின்னா இப்ப தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறதுக்கு 8 போட்டியில 6 மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். அப்படி ஜெயிச்சாதான் 63 புள்ளிகளை வாங்கி மேல குவாலிஃபையா ஆக முடியும். சோ அப்படி இருக்கிறப்போ தமிழ் தலைவாஸ் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணி ஆகணும். ஸ்டார்டிங் 7 செட் பண்ணணும். இது எப்படி பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சேரானா ஒரு ஸ்டார்டிங் 7 வச்சிருப்பாரு, இதோட போலான்னு சொல்லுவாரு. பட் அங்க வந்து சிஇஓ வந்து நான் இல்ல இதுதான் போகணும்னு சொல்லுவாரு, இல்ல உதயகுமார் வந்து அவரோட ஒப்பீனியன் எடுத்து வைப்பாரு. அப்ப வந்து டீம்ல கன்ஃபியூஷன் ஏற்படும். அப்ப நிறைய பிளேயர்ஸை மாத்தி இறக்க வாய்ப்பு இருக்கு. சேரானா சச்சினை இறக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கலாம். பட் சிஇஓ உதயகுமார் கம்பல் பண்ணதுனால சச்சினை வந்து சேரானா இறக்கிறதுக்கான கட்டாயம் ஏற்பட்டிருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களும் உள்ள நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சோ டீம் மேனேஜ்மெண்ட்லயே ஒரு சில இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதா இப்போதைக்கு தெரியுது கிளியரா. பட் அதை வந்து அவங்க கிளியர் பண்ணிக்கிட்டாங்கன்னா தான் நல்லது, இல்லாட்டி கொஞ்சம் நல்லது கிடையாது. இது சேரானாவோட நேமை கெடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ தெரில உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா தமிழ் தலைவாசுக்கு பிளே ஆஃப் சான்சஸ் சுத்தமாக கிடையாது. அதெல்லாம் சரி பண்ணிட்டு வருவாங்களா இல்லையா வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குற்றம் போய் தான் எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ.